திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் பகுதி இரண்டாவது நாளாக 70 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. எனினும் பக்தர்கள் அச்சமின்றி நீராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். முருகன் கோயில் முன்புள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கி சீற்றத்துடன் காணப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்கி காணப்படும். இதற்கிடையே அமாவாசை முடிந்து 3 நாட்கள் ஆகியும் இதையொட்டி இன்று இரண்டாவது நாளாக நேற்றும் கடல் உள்வாங்கியது. இரண்டாவது நாளாக திடீரென்று திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. செல்வத்தீர்த்த பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரையிலும் சுமார் 500 மீட்டர் நீளத்துக்கு கடல் கரையிலிருந்து 70 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பச்சை நிற பாசியில் பறைந்த அதிகமாக வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து ஆபத்தை உணராமல் செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் சிலர் கடல் உள்வாங்கி காணப்படும் பகுதியில் அந்த 70 அடி தாண்டி கடலுக்கு சென்று நீராடி வருகிறார்கள். ஆபத்தை உணராமல் கடலில் நிற்கும் மக்களை கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு நீராடும் அறிவுறுத்தி அதிகமான ஆழத்தில் நீராடக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.